எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கரும்பு நல விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் பிரதிநிதிகளே, இங்கு இருக்கக்கூடிய வாகன உரிமையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளே, இந்த ஆலையின் நிர்வாகத்தின் அங்கத்தினர்களே, இந்த ஆலை பள்ளி உருவாவதற்கு காரணமாக தங்களது கரும்பு பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து உதவி செய்து 50வது ஆண்டு காலம் வரையிலும் இந்த 50 ஆண்டு வரையிலும் இந்த பள்ளி சீரோடு சிறப்போடும் செயல்படுவதற்காக தங்களது பங்களிப்பை வழங்கியிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களே, இந்த பள்ளியின் 50வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் அழைத்ததன் பேரில் இந்த விழாவிற்கு வந்து அடுத்த கூட்டத்திற்காக காத்திருக்கக்கூடிய இந்த பள்ளியின் முன்னாள் முத்துக்களே, இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் வைரங்களே, எமது முன்னாள் மாணவர்களே மற்றும் எதிர்வரும் காலங்களில் அவர்களைப் போலவே ஜொலிக்கப் போகும் வைரங்களாகவும் வைடூரியங்களாகவும் கோபேதங்களாகவும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் இன்னும் நவரத்தினங்களாகவும் ஜொலிக்கப் போகின்ற எனது மாணவ கண்மணிகளே, அவர்தம் பெற்றோர்களே, இந்த பள்ளியின் இருபால் ஆசிரியர்களே, இருபால் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பொருள் என்னன்னா, 1947 நம்ம விடுதலை அடைகிறோம். ஆனாலும் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது யாருன்னா, இங்கிலாந்து பாராளுமன்றத்தை சேர்ந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர். அப்பொழுதும் மன்னர் ஆட்சி அல்லது ஒற்றை ஆட்சி என்று சொல்லக்கூடிய அரசாட்சி எங்கிருந்து நடந்துட்டு இருந்ததுன்னா, இங்கிலாந்திலிருந்து தான் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா நமக்கென்று ஒரு தனியாக நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய, நம்மை நாமே கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் நமக்கு இல்லை. அதனாலதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935, அதனுடைய வழிவகையினுடைய அடிப்படையில் தான் இந்தியாவை 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளான சுதந்திர தினத்திற்கு பிறகு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம பன்முகத்தன்மை கொண்ட இந்திய துணைக்கண்டத்தை ஆள்வதற்கான ஆன்மீக ரீதியிலான, பொருளாதார ரீதியான, சமூக ரீதியிலான, கலாச்சார ரீதியிலான, பண்பாட்டு ரீதியிலான ஓர் அரசமைப்பை உருவாக்குவதற்காக அப்போதைய பாரத தலைவர் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் உங்களை மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது, அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரே கிளாஸ்ல ஒரு மூலையில உட்காந்துருக்கணும் அல்லது கிளாஸுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கணும். தண்ணீர் வந்து தாகம் எடுத்தால் அந்த பள்ளியில போய் எல்லோரும் குடிக்கக்கூடிய தண்ணியை போய் அவரால் குடிக்க முடியாது. அவருக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பியூன் அல்லது ஆபீஸ் அசிஸ்டன்ட் அவர் வந்து ஒரு பெரிய நீட்டு கழியிலிருந்து ஒரு அகப்பையை எடுத்து தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும். அதையும் தூர நின்றே வாங்கி அருந்த வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு பாரபட்சத்தினால அந்த பியூன் ஸ்கூலுக்கே வராம போன காலங்களும் உண்டு. ஒரு முறை கணக்கு வந்து ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அப்படின்றது யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பள்ளிக்கு அறைக்கு வெளியே உட்காந்துருக்க இந்த தம்பி, உங்களை மாதிரி ஒரு மாணவன் வந்து நான் தீர்ப்பேன் அப்படின்றான். ஆனா வேறு சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், இந்த வழியா நடந்து போனா நாம் எடுத்து வந்த மதிய உணவு கெட்டுவிடும், பயனற்றதாகிவிடும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துக்கு அவன் வந்து பிளாக் போர்டை போய் அந்த கணக்கு போடக்கூடாதுன்னு மறுக்கிறாங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வாறு தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பக்கத்தில் வந்தால் தீட்டு, தண்ணீரை தொட்டாலும் தீட்டு, குடித்தாலும் தீட்டு, தொட்டு குடித்தாலும் தீட்டு, தீட்டு தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மாணவன் அரசியல் அமைப்பை, இந்திய அரசியல் அமைப்பை தீட்டு 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 என தீட்டினார். அவரது அரசியல் அமைப்பை சட்டத்தை தான் நாம் இன்றும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். உலகிலேயே எழுதப்பட்ட மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சட்டம் நம்முடையது. அதனாலதான் இந்திய ஜனநாயகம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிறது. குடி அரசு, மன்னராட்சி, அரசாட்சி அப்படின்னா அது மன்னர் ஒருத்தவங்க மட்டும் சொல்றது.
இங்கிலாந்துல இருக்கட்டும், ஜெர்மனியில இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், ஜப்பான்லேயும் இன்னைக்கு மன்னராட்சி இருக்கு. ஆசிய நாடுகளான சீனத்திலே மன்னர் வம்சம் இருக்கு. ஆனா இந்தியாவில் மன்னர் ஆட்சி இல்லை, குடி ஆட்சி. குடி என்பது என்ன? குடி என்பது ஒரு மனிதன், ஒரு சிட்டிசன். குடிமக்களாகிய நாம் தான் நமது அரசை நிர்மாணித்திருக்கிறோம். அதனால தான் இந்திய குடியரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குடியரசுக்கு ஒரு தலைவர் தேவை, ஜனங்களுக்கு ஒரு அதிபதி தேவை. குடியரசுக்கு தலைவர், அவர் குடியரசுத் தலைவர். அதை சொன்னது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த ஜனங்களுக்கு ஒரு அதிபதி தேவை, அந்த ஜனங்களுக்கு அதிபதி ஜனாதிபதி. இந்த மாதிரியான மிகப்பெரிய பொருள் வாய்ந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் பிஆர் உங்களை நீங்க நிர்வாகம் பண்ணிக்கலாம், உங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ணலாம். உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதன் மூலமாக தனிநபர் மற்றும் கூட்டு குடும்ப அமைப்பு முறைகளை மீண்டும் கொண்டு வரலாம். இன்னைக்கு நிகழ்ந்த ஒரு பெற்றோர் பராமரிப்பு சட்டம் 2007 இருக்கு. முதியோர் மற்றும் பெரியோர் பராமரிப்பு சட்டம் 2007 வரக்கூடிய ஒரு சட்டத்தை பற்றி இன்னைக்கு ஒரு மைம் நடந்தது, ஒரு நாடகம் நடந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்ணியம் சார்ந்த ஒரு மைம் நிகழ்த்தினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு அதாவது எக்ஸ்போஷர் நிறையா இருக்கு. அந்த எக்ஸ்போஷர்ஸை ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்கள் பரிணமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து பிள்ளைகளிலுமே ஒருவித திறமை இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆடல்ன்ற திறமை இருக்கு, பாடல் என்ற திறமை இருக்குது, பிரமிட்கான அந்த எக்ஸசைஸ் என்கிற திறமை இருக்கிறது. எல்லா வகையிலும் எல்லா குழந்தைகளிடம் தனியார் வேற்றுமைகளாக திறமைகள் இருக்கிறது. ஸோ அந்த திறமைகளை வளர்த்தெடுப்பதில் நீங்களே உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதற்கு துணையாகத்தான் பெற்றோர்கள் இருக்காங்க, அதற்கு துணையாகத்தான் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் இருக்காங்க. போன முறை இருந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மாதிரி இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய, இந்த வருடம் இருக்கிற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் திறம்பட செயலாற்றணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள், தயவு செய்து இன்னும் கொஞ்ச நாள்ல 10ஆம் வகுப்புக்கு மார்ச் 26ஆம் தேதி எக்ஸாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு சில வீடுகளில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த அம்மா பேசும்போது சார் சென்னையில் எப்பொழுதும் இருப்பாருட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஆலையில் இருக்கணும்னு சொல்றதா இல்லை சென்னையில் எப்பொழுதும் இருப்பேன் நீங்கள் பாட்டுக்கும். லீவுக்காக சென்னைக்கு போனாலும் எனக்கு ஆலையும் ஆலைப்பள்ளி ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து கண் மூடுற வரைக்கும் எனக்கு 2 கண்களாக இருப்பது ஆலையும் ஆலைப்பள்ளியும். ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த பெண் ஆசிரியர்களுக்கான சம உரிமையையும், பெண் கல்வியையும், பெண் பொருளாதார ஏற்றத்தாழ்வை களையவும், பெண் சம உரிமையை பேணவும், பெண் ஆணுக்கு நிகராகவும் ஆணுக்கு மேலாகவும் வருவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்தவர் இந்திய அளவில் வேறு எந்த தலைவரும் இல்லை, அம்பேத்கரை தவிர. அடுத்தது, நாம் ஒரு ஆலை நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலை நிர்வாகத்தில் பணிமுறை, காலமுறை பணி அப்படி என்ற ஒரு ஷிஃப்ட் ஐடியாவை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ரெஸ்ட், 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிற வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் உலக அளவில் பேசின காலத்தில் ஒரு சமூக பொருளாதார ஒரு நிபுணரா 8 மணி நேரத்துக்கு வேலை என்கிற அடிப்படை உரிமையை தொழிலாளர்களுக்கு பெற்று தந்தவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவரெல்லாம் உங்களை மாதிரி ஒரு மாணவராக இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எனவே இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவரை போன்ற எண்ணற்ற தலைவர்கள், மகாத்மா காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், டாக்டர் ராதாகிருஷ்ணன், KM முன்ஷி, இந்த மாதிரி உலக தலைவர்களுடைய வரலாறுகளை படிங்க. இவ்வளவும் அவர் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா அவருடைய வாசிப்பு பழக்கம். அவரை மாதிரி ஒரு படிப்பாளி இந்த உலகத்துல யாருமே இல்லை. உலகிலேயே மிகப்பெரிய தனி நபர் நூலகம் யாருடையதுன்னா அவருடையது தான், இன்றும் இருக்கு. உலகிலேயே ஒரு இந்தியருக்கு அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மார்பளவு சிலை வைக்கப்பட்ட முதல் நபர் அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது நூலகத்தில். ஏன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் நூலகத்தையும் சரி, லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தையும் சரி அதிக நேரம் பயன்படுத்திய ஒரே மனிதர் அவர் தான். அடுத்த மனிதர் தான் கார்ல் மார்க்ஸ். ஸோ எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, அவ்வளவு படிச்சதுனால தான் அவர் இந்த மாதிரியான ஒரு நாளில் நினைவு கூறப்படுகிறார், எல்லோருக்கும் அறியப்படுத்தப்படுகிறார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நூல்களை வருவதற்கான வாழ்த்துக்களை கூறி, இந்த குடியரசு தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.